என்ன ரூவி எங்க ஆளைய காண இல்லை இல்ல காண ரூவி வடிகள் வந்து மாதிரி வாரீங்க அதுல வந்து பாத்தீங்களா இதான் நெல்லு கது ஏன் ரூவி வயலுக்கு வரையில பாம்பனிக்குமா தொட்டோன்னே அப்படியே தண்ணி போடும் பார்த்தீங்களா திரும்பி போச்சு வண்டி வந்திருக்காரு வயலுக்கு எல்லாம் கிண்டி இருக்குதுன்னா எல்லாம் தான் இருக்க போகுது விளைஞ்சு வந்தோம்னா சரி கண்டுட்டேன் இவையெல்லாம் ரூவி வந்து கருப்பியும் சிவப்பியும் உறவுகள் அனைவருக்குமே எங்கள் நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வயலுக்கு தான் வந்திருக்கிறோம். நிறைய நாளாக வந்து நான் வயலுக்கு வேலையில் அப்போ வயலையும் பார்த்துக்கொண்டு மாட்டுக்கு புல்லு மரிஞ்சு கொண்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈச்சம்பழம் வந்து பார்க்க போகிறோம். போன முறையும் வந்து நாங்கள் ஒரு இடத்துல ஆஞ்சினாங்களோ அதில் இருக்கோ தெரியாது, நிறைய பழம் ஆஞ்சினாங்களே, நிறைய பழம் சட்டியில் ஆஞ்சு கொண்டு போனாங்க. இந்த வருஷம் இருக்குதோ தெரியாது, அதே மாதிரி பார்த்துக்கொண்டு போகும்போது இன்றைக்கு நாங்கள் வயலுக்கு வந்திருக்கிறோம். அந்த காணொலியை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு வந்து இயற்கை அழகு நிறைந்த ஒரு அழகான இடத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்க வியா பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வர ஒவ்வொரு காணொலியையும் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஒரு வீடியோக்குள்ள போகலாம், போய் பார்ப்போம். ஓகே, வயல் வாக்க வந்த பிறகு மாட்டுக்கு வந்து புல் அரிஞ்சு கொண்டு போகணும். ஏன்னா சொன்னா அதுவும் பாவம் தானே. இந்த விரம்பில் இருக்கிற புல்லெல்லாம் மாதிரி தான் நாங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது பாம்பு பூஜையில் இருந்தாலும் தெரியும். ஓ, கையையும் பட்டியிடும், அதோட பூச்சி பூராலெல்லாம் இருக்கும். இன்றைக்கு ஒரு ஆளுக்கு பாம்பு வந்து கடிச்சு வேற புல்லு ஓட்ட வந்து அதோட நெருப்பு உறும்பு வர கூடு. ஓ, உறும்பு அடிக்கு, அதுவும் கடி அடிக்கு. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் பச்சை பசைலண்டு. இனி வந்து கதிர் வர சீசன் என்ன, இனி வந்து கதிர் தான் வரும். இது வந்து அந்த பழைய நெல் அந்த விரம்புல முளைச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்களா இதுதான் நெல்லு கதிர். இது வந்து முட்டை கிடக்கு, இது பால். இதுக்கு வந்து ஒரு பூச்சி வந்து குடிக்கும் இந்த பாலை, அதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும். ஓ, அதான் எனக்கு காலையெல்லாம் கடிக்குது. கண்ணால் விரையில தானே அப்போ வந்த நீங்கள். நான் வருஷத்தோட வந்து விரையில சரியா நறும்பேண்ணே. சரியெல்லாம் வெட்டுங்க மலை மேலே பெண்ணு வெட்டிட்டு நாங்கள் அங்கால காட்டுவோம். புல்லெல்லாம் வெட்டியாச்சு. பேக்கில் எல்லாம் அடைஞ்சு கொண்டு தூக்கி கொண்டு போகணும். இருக்குது. இப்போ அதையும் போட்டேன், இந்த புள்ளையும் வச்சேன். அதோட மூட்டை அந்த கணக்கை வைக்கவே இல்லை. சின்ன மூட்டை அது இல்லை, வேண்டா சவாரி சைக்கிள் நான் சொல்லிட்டேன். அதில் தான் வைக்கலாம், இதில் நாங்கள் வச்சதில்ல கூட வைக்க சரி இல்லை தாடே. காய்க்கால தண்ணி வாயிருங்க. அதோட இதுல நிறைய நொங்கு இருக்கு. நொங்கு மேற்குள்ள பூல இருக்கு. அது ஐபோன் தானே, இப்போ தெரியாது போல இருக்கு. இது அவ்வளோது கிளியர் இல்லை தான். இந்த ஃபோன் வந்து இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ, பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசங்க. இந்த ஒத்தையடி பாதையால் இப்படி நடந்து போனால் அப்படி இருக்கு. நம்ம சொர்க்கமாக தான் இருக்கு இந்த பாதையால் அப்படி நடந்து போனேன். என்ன ரூபாய் வலிக்கிடுவோமோ? சரி,
வலிக்கிடுவோம். எங்கே போகிறோமே நீ? ஈச்சம்பழம் போய் பார்ப்போமா? இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். போய் ஈச்சம்பழம் போய் பார்த்துட்டு கிட்ட போகணும். ஈச்சம்பழம் இருக்கிறது போய் பார்த்துக்கணும். சரி சரி போய் பார்த்து கொண்டு போ. புல் அறுத்தது வேறு வயல், புல் அரிஞ்சு வந்தனால இது வந்து வேறு வயல். பாருங்கோ, இது நல்லா வந்துட்டு இன்னும் குடலை பருவம் ஆகிட்டே இன்னும் குடலை வரும். இன்னும் ஒரு மாதத்தால் வந்து அரி வெட்டலாம், அறுவடை செய்யக்கூடிய மாதிரி வந்துடும். என்ன சொன்னால் கீழே பார்த்து போகணும். என்ன சொன்னால் சரியான பயம். புல்லு அதோட பாம்புகள் வந்து வரப்போலியில் இருக்கும். என்ன சொன்னால் 2-3 பேருக்கு பாம்பு வந்து வயலில் வந்து கடிச்சு போட்டுது. மாட்டுக்கு இப்படி தான், மாட்டுக்கு வந்து புல்லாக இருக்க வந்த இடத்துல வந்து பாம்பு கடிச்சு போட்டுது. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு பாம்பு வந்து கடிச்சு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுனேன். மிக மிக கவனமாக தான் போய் வரணும். காலடியை பார்த்து கீழே போனால் தான் நல்லது. இது ஒரு வயல். ஓகே, இது நாங்கள் ஈச்சம்பழம் போய் பார்க்க போகிறோம் இருக்கோம்னு சொல்லி. ஏன் வயலுக்கு வரையில பாம்பு நிற்குமா? பாம்பண்டு கழுவி போட்டோன்னே ஒரு அந்த வயலுக்கு இறங்குது இல்லை பாருங்க, நிற்கிறா. வேற சொல்ல வேற மாட்டேன்ட்டு பயத்தில் நிற்க. சரியா இல்லைங்க. சரி நாங்கள் நீ போ. அதே எல்லாம் முக்கியம்தான். சரி நான் போவோம் இப்போ. சரியா உங்களுடைய ஆசைக்கு போ. என்ன ரோவி எங்க ஆளைய காண இல்லை, நல்லா காற்று மடிக்குது. அதோட ஈச்சம்பழம் பார்க்க போகிறோம். இருக்கோதியில் ஈச்சம்பழம் பார்ப்போம். ஆனால் போன வருஷம் அதுக்கெல்லாம் பிடிங்கிறாங்களே. சரி போய் பார்ப்போம். பார்த்துட்டு இருக்கோதிரியெல்லாம் அதோட தொட்டாவாரி முள்ளாவும் இருக்கு, வரம்புல இருக்கு. அது தொட்டாவாரி இல்லை, தொட்டாச்சினிங்கன்னு சொல்லுவீங்க. தொட்டாச்சிரிங்க. அதான் சில பேர் சொல்லுவீனே, யாரும் ஆலயக்கில் தொட்டாச்சிரிங்க மாதிரி அழுகுறேன்னு சொல்லுவீனே. அந்த அதுதான் ரொம்ப வாரம் காட்டுறேன்னு இந்த ரெண்டு. அதான் தொட்டாச்சினிங்கி வாரம். இங்கே இருக்கும் நிறைய வரம்புல. நாங்கள் விரைக்குள்ளே முடிஞ்சு போச்சு, அங்கால கடந்து வந்துட்டோமே. அங்காலம் இருக்கும், பார்த்து கொண்டு போ. அங்கே மெயினாக வந்தது இந்த அருவி வந்துட்டு நான் காட்டணும். இதான் தொட்டாச்சு நீங்கி பாருங்க, தொட்டு விடுவாங்க. அப்படி இதான் தொட்டாச்சு நீங்க இஞ்சி பாருங்க, அப்படியே போயிட்டு பார்த்தீங்களா. இதான் தொட்டாச்சு நீங்கி இஞ்சி தொட்டோன்னே அப்படியே தண்ணி போடும் பார்த்தீங்களோ. சுருங்கி போச்சு பார்த்தீங்களா. இதான் தொட்டாச்சு நீங்கி. நிறைய இருக்குது. கவனம் காலில் அதோட முள் காலை குத்தி போடும். சரி, அந்த அதுக்கு பின்னால் இருக்குது. அதுக்குள்ளே போன வருஷம் நாங்கள் பிடிங்கினாங்க என்று போய் பார்க்க போகிறோம். அந்த 10 தெரியுது அவடத்தை. என்ன ரூபி வடிகள் வந்த மாதிரி வாரீங்க, குருண்டர் வடத்தில் வடிகள் வந்த மாதிரி உரைக்குதியா? என்ன வாங்க கவனம், தொட்டா வரை கிடையாது, தொட்டாச்சிருங்கி. வாங்க வரையும் வாங்க. அதுக்கு என்ன வாங்க, உங்களுக்கு ஈச்சம்பழம் வேணும், தொட்டாச்சிருங்கி மீறக்கூடாது நீர். ஆனால் பண்டி வந்துருக்கு போல இதுக்கு. இஞ்சி பண்டி இறங்கி இருக்குது இல்லை வயலுக்கு. இஞ்சி பண்டி தாடி தான் இது. பண்டி வந்திருக்காரு வயலுக்கு. எல்லாம் கிண்டு இருக்குதுன்னா எல்லாம் தான் இருக்க போகுது. விளைஞ்சாண்டானா சரி போலாம் கூட. கண்டுட்டேன். இவையெல்லாம் ரூபி வந்து கருப்பியும் சிவப்பியும் பார்த்தீங்களோ. ஈச்சம்பழத்துக்கு வந்தாங்க. ஆனால் ஈச்சம் காயாக தான் கிடக்குது, இன்னும் பழுக்கையில். பழுத்தெல்லாம் கொட்டிட்டு போல இருக்கு.
இது பார்த்தீங்களா இதுலேயும் காய் இருக்கு ஆனால் பழம் இல்லை எல்லாம் பழம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து காய் பிடுங்கலாம் போச்சு. காயும் பிடுங்கலாம் பழமும் இல்லை. அதோட தண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் இருக்கு போல ரூபாய். பழம் இருக்கு இதில். இங்கே இருக்கு பழம் பார்த்தீங்களோ. நல்லா இனிப்பு பழம் போல இருக்கு. ஏன்னாண்டா அந்த என்ன உரம்புன்னு சொல்லுவீங்க கொல்லி உரம்பு அது இருக்குது. இதில் ஒரு குலையில் மட்டும் இருக்குது பழம். அப்படிங்க தரட்டா இப்படியும் தரேண்ணா. வந்து ஆனால் அதுவும் தொட்டோன்னா விழுந்து ஓடும். இது கொண்டு விழுந்துட்டு இல்லை இனிதான் பழக்கம் நினைக்கிறேன். பார்த்தீங்க எத்தனை 5-6 பழம் தான் அப்படிங்கிற குளிசை அப்படிங்கிற சரி என்ன நல்ல ஒரு அழகான இடம். அதுங்க நல்ல சீனரி. இது என்ன பூவான்னு சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூவாக அல்லாம கொல்லாம இது வந்து சொல்லி பாட்டே இருக்கு. நல்லது. இதை வந்து காய வச்சுட்டு அந்த பொடியை அரைச்சிட்டு டீயோட அதோட முட்டை பொரிக்கை அதுக்குள்ள எல்லாம் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதான். அதுதான் சொல்லி நான் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதில். ஆவாரம்பூல பார்த்தீங்களா அதோட காயும் இருக்கு. அவரங்காய் நெத்தும் இருக்கு காயும் இருக்கு. காயில் ஒன்றும் செய்யறதில்ல பூ தான். சரி அங்காலையும் இருக்குன்னா இருக்க பார்த்துட்டா அங்கால போய் வடிவேல் இந்த ஒரு காமெடி இருக்கு தெரியுமா. அண்ணா முதலன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. முதல்ல இருக்கும் அதில் இந்த ஆலையும் மந்தச்சு இதுலேயும் ஆவாரம் காய் தான் இருக்குது. ஆவாரம் காயும் பூவும் இருக்குது. பார்த்தீங்களா சொரிஞ்சா போல இருக்குது ஆவாரம் பூ. ஆவாரம் பூவை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு இதான் ஆவாரம் பூ. மொட்டு பார்த்தீங்களா காற்று அடிக்கிறபடியா அவன் ஆடு. பார்த்தீங்களா அப்படி இருக்குன்ற பூ ஒரு வடிவு தானே. இதில் காய் இருக்குது, இந்தாலையும் பூ இருக்குது. இது பாலமரம் இருக்குது. ஆனால் பாலமரத்தில் ஒரு காயை கூட காணுது. இப்போ பாலப்பழ சீசன் வரும் ஆனால் பாலப்பழமே இல்லை. சரி ஓகே போமா ரூவி வந்தாங்க. ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி நல்ல அழகான ஒரு இடம் வந்து எப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்கு. வேற என்ன சரி நான் பூ உங்களை ஈச்சம்பழம் இல்லை ஒன்று விளையாட உங்கள் ஏரியா விட்டேன் கரண்டு விட்டு சேர்த்தனியாச்சும் குடிப்பேன். முதல்ல உங்களுக்கு சும்மா தேவையில்லாமல் இந்த ஈச்சம்பழம் அது இதண்டு வாரதும் மனுஷருக்கு வேலையை காட்டுறதுமா மேடம் 2 விட்ட போ.